டின் நம்பரை ஆன்லைனில் அப்ளை பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லி தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க A to Z வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போகிறேன். அதுக்கெல்லாம் முதல்ல நீங்கள் இன்னும் புவி கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேடி வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hello and welcome everyone to Is here and you're watching me. ஓகே, இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த டேக்ஸ் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். முக்கியமாக சொல்கிறேன், இது வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அப்படி இல்லை உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஜூம் அவுட்லாம் பண்ண தேவையில்ல. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரியா? இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் அப்படின்னு இருக்குதுங்க. நீங்கள் வந்து எதை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, எதை நீங்கள் எடுக்க போறீங்க, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா இல்லாட்டி ஃபாரின் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கேட்டுக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு டின் நம்பர் தான் எடுக்க போறீங்க. ஸோ இண்டிவிஜுவல் லோக்கல் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பெரிய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் ரெஃபரல் நம்பர்னு NIC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேஷனாலிட்டி ஐடென்டிஃபிகே கார்டு இருக்கு இல்லையா, ஐடென்டிஃபை கார்டு. ஸோ அந்த கார்டோடைய நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் அதை வந்து கேட்டுருக்காங்க. ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஐடி கார்டில் உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய ஃபுல் நேம் இருக்கும். அந்த ஃபுல் நேமை வந்து இங்கே கொடுத்துக்குங்க. நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, இதை வந்து இங்கிலீஷில் சிங்களத்தில் தமிழ்லன்ட்டு தனித்தனியாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்க தேவையில்ல. நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குறதா இருந்தால் இங்கிலீஷில் மட்டும் கொடுங்க, சிங்களத்தில் கொடுக்குறதா இருந்தால் சிங்களத்தில் மட்டும் கொடுங்க, தமிழில் கொடுக்குறதா இருந்தால் தமிழில் மட்டும் கொடுங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அந்த பேரை வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்றில் டைப் பண்ணாலே போதும். சரியா? அப்புறம் வந்து உங்களுடைய நேம் வந்து இன்ஷியலோட கேட்குறாங்க. நீங்கள் வந்து மிஸ்ஸா மிஸ்ஸஸா என்ன அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து மிஸ்ஸா மேஜரா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து மிஸ்ஸா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பேரை கொடுத்துருங்க. இந்த பாக்ஸில் வந்து பேரை கொடுத்துருங்க. சரியா? அடுத்தது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எப்போ பிறந்தீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஜெண்டர், நீங்கள் வந்து ஆனா பெண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபீமேல்னா பெண், மேல்னா ஆண். ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் எது அப்படிங்கிறத கொடுத்துங்க. அப்புறம் வந்து உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய மதர் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துங்க. அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எந்த கண்ட்ரியில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் பிறந்தீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத கேட்டுக்கிறாங்க இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் மெயில், SMS இது ரெண்டையும் விட்டுட்டு இமெயில்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த SMS மெயிலெலாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறது, உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல சில பல தடுமாறல்கள் வரும். அதனால நீங்கள் இமெயில் அப்படிங்கிறத கொடுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இருந்துச்சு சொன்னாங்க வெப்சைட் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறாங்க. இந்த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸில் கீழே வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த டுவல் சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல, கோஹோம் கோட்டா அப்போ வந்து கோட்டாபய ஓட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா அமெரிக்காவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் ரெண்டு இடத்துலையுமே வந்து கோட்டாபய ராஜபக்ச வந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வாங்கி வச்சிருந்திருக்காரு. அவர் வந்து அமெரிக்காவிலையும் இருக்கலாம், இலங்கையிலையும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டுவல் சிட்டிசன்ஷிப் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு இருக்குதா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து இங்கேருந்து வெளிநாட்டில் போயிட்டு வேலை செஞ்சு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கேயும் சிட்டிசன்ஷிப் இருக்கும், இங்கே ஸ்ரீலங்காவிலும் சிட்டிசன்ஷிப் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நோ அப்படின்னு கொடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து அப்படி எஸ்ன்னு கொடுத்துக்கீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய சிட்டிசன்ஷிப் வந்து எந்த நாட்டில், இப்போ இந்த நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்குது ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டுவல் சிட்டிசன்ஷிப் வந்து எந்த நாட்டில் இருக்குதோ அதை வந்து இந்த டுவல் சிட்டிசன்ஷிப் கண்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் வந்து எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த இடம் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து
சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்கள் வந்து எப்படி சம்பாதிக்கிறீங்க, எந்த வழியில் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கே கேட்டிருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த வழியில் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல எம்ப்ளாயியா வேலை செய்கிறீங்களா, இல்லாட்டி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறீங்களா, அப்படி இல்லாட்டி அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அதர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்க, யூடியூப்ல சம்பாதிக்கிறவங்க, அப்படி இல்லாட்டி தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்க, ஸோ அப்படி பண்ண ஆட்கள், அதாவது இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கீழே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அதர்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓனா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த சின்ன சின்ன கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களாம் அதர்ஸ் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இஃப் அதர்ஸ் ப்ளீஸ் ஸ்பெசிஃபை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் அதர்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் என்ன அதர்ஸ், அதாவது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷன், நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, நீங்கள் வந்து லாயரா டாக்டரா அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இஃப் அதர்ஸ், இதுலேயுமே வந்து நீங்கள் அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா அதில் அந்த அதர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஐடி கார்டு எடுத்துக்கங்க, அதில் வந்து உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அட்ரஸை வந்து இந்த இடத்துல சரியாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சரியாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியாக இந்த டின் நம்பர் வந்து கிடைக்கும். சரியா, அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ், சிங்கள, தமிழ்னு. நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து இந்த போஸ்டல் கோட்னு இருக்குது. ஸோ கூகுளில் போயிட்டு உங்களுடைய ஏரியா என்னவோ அதை போட்டுட்டு, இப்போ நான் வந்து அவிசாவில் இருக்கேன், அவிசாவில் போஸ்டல் கோட் அப்படின்னு போட்டாக்க எனக்கு ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி கொழும்பு போஸ்டல் கோட் அப்படின்னு போட்டாக்க உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். பாக்பட்டி போஸ்டல் கோட் அப்படின்னு போட்டாக்க உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து இந்த போஸ்டல் கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்களே பார்த்துங்க. அப்படின்னா ப்ரொவின்ஸு, டிஸ்ட்ரிக்கு, கிராம சேவகன் இல்லதாரி அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் உங்களோட ஐடி கார்டு எடுத்து நீங்கள் வந்து இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து உங்களோட ஐடி கார்டில் இருக்கும். நீங்கள் இப்போ அந்த அட்ரஸில் இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த அந்த இடத்தோடைய அட்ரஸ் வந்து மேலே ஃபில் பண்ண மாதிரி இந்த இடத்துல இந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய அட்ரஸும் உங்களுடைய இமெயில் அட்ரஸும் மேலே ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இமெயில் அட்ரஸ். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸ் இருந்துச்சு சொன்னாக்கா அந்த ஆஃபீஸ் நம்பர், அப்படி இல்லாட்டி ஃபெக்ஸ் நம்பர் இருந்துச்சு சொன்னாக்கா ஃபெக்ஸ் நம்பர். இந்த 2 நம்பர் இதுங்கெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அடுத்த விஷயம் என்ன கேட்பாங்க அப்படின்னா பேங்க் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய என்ன பேங்க், ஸ்ரீலங்கா அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பல விதமான பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேங்க்ல நீங்கள் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற, அதாவது டிரான்சாக்ஷன் அடிக்கடி நடக்கிற ஒரு பேங்க், நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பேங்க்கோடைய டீட்டெயிலை கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த விஷயம் ஓவர். ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்பாங்க, உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், சிவில் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ண ஒரு ஆளா இல்லாட்டி நீங்கள் சிங்கிளான ஒரு ஆளா அப்படின்ட்டு அந்த விஷயத்த கேட்பாங்க. அதில் நீங்கள் சிங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து மற்ற ஆப்ஷன் எதுவுமே காட்டாது. அப்படி இல்லாமல் மேரிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் ஒரு ஆண் அப்படிங்கிற போது என்னுடைய ஒய்ஃபோடைய நம்பரு, அவங்களுடைய பேர், அவங்க வந்து ஆல்ரெடி டின் நம்பர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டின் நம்பர் என்னது, அவங்களுடைய என்ஐசி நம்பரு, அப்புறம் வந்து அவங்களுடைய பேர், இது எல்லாத்தையுமே நான் கொடுக்கணும். அப்புறம் வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சைல்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய குழந்தைங்களோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வரும், அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வரும். ஸோ இந்த செக்ஷனில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் இந்த இடத்துல வந்து சப் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு நேஷனல் ஐடென்டிஃபை கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செலக்ட் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி கார்டு இருக்கு இல்லையா,
அதோடைய முன்பக்க ஃபோட்டோவும் பின்பக்க ஃபோட்டோவையும் நீங்கள் ஆல்ரெடி இதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னுக்கே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 2 ஃபோட்டோவையும் நல்லா கிளியரான ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 2 ஃபோட்டோவையும் அதாவது உங்களுடைய ஐடி கார்டு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தமா இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதாவது டாக்குமெண்ட் டைப் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல டேக்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை ஈஸியாகவே நெக்ஸ்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து டின் நம்பர் கிடைச்சிடும். ஸோ உங்களால் ஆன்லைனில் இந்த டின் நம்பர் அப்ளை பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கிராம சேவக அதிகாரி ஒருத்தர் இருப்பார் உங்கள் ஊருக்குன்ட்டு. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து இந்த டின் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுக்கணும், இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேளுங்க. அப்போது அவர் வந்து ஒரு ஆஃபீஸ்ன்னு சொல்லுவார். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராம சேவக அதிகாரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து இந்த வரி செலுத்துறதுக்கு டேக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத அவரே சொல்லுவார். அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய உண்மையான வீட்டு அட்ரஸையும் உங்களுடைய ஐடி நம்பர், அந்த ஐடி கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே சிம்பிளாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அந்த ஆஃபீஸ்லேயே சிம்பிளாக உங்களுக்கு இந்த டின் நம்பரை எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி அலைச்சல் அதெல்லாம் இருக்காது. அங்கே போனீங்கன்னு சொன்னாங்க உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் உங்களால் பண்ண முடியலன்னு சொன்னாக்க நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டின் நம்பரை முக்கியமாக யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா 18 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க, ஸ்ரீலங்காவில் வந்து 18 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க இந்த டின் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பரை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த டின் நம்பர் வந்து புதுசு கிடையாது. ஸ்ரீலங்காவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த டின் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பரை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போதான் வந்து இந்த டின் நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தீவிரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் இந்த டின் நம்பர் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க சிம்பிள் தான், சின்ன விஷயம். நீங்கள் வந்து இந்த ஸ்ரீலங்காவை டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்பர் வேணும். ஸோ இந்த நம்பர் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னாக்க ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க இந்த டின் நம்பர் எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த டின் நம்பர் எடுக்கிறதுக்கு யாரும் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் டின் நம்பரை ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கிறது எப்படி. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்க முடியலை அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். அந்த நான் சொன்னேன் இல்லையா அடுத்ததாக ஒரு மெத்தடு கிராம சேவக அதிகாரிகிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேயா? ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சீஸ் அண்ட் தென் பை.